வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ்குமார். இன்றைய செய்தி சொல்லும் செய்தியில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சாதாரண மனித சனாதனம். சனாதனம் என்ற சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது. அதன் பொருள் வாழ்வியல் நெறி மற்றும் கோட்பாடுகளை உள்ளடக்கியதாக உள்ளது. மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் தத்தம் கோட்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும். யாருடைய கோட்பாடுகளையும் நெறிகளையும் வாழ்வில் தொடர வேண்டும் என நினைக்கிறோமோ அதுவே அவரவர்களின் சனாதன தர்மம் என்று கொள்ளலாம். இந்துக்களுக்கு கீதை சனாதனம், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் சனாதனம், முஸ்லிம்களுக்கு குரான் சனாதனம், அதாவது வாழ்வியல் நெறி மற்றும் கோட்பாடுகள். சிலருக்கு மதத்தை தொடர விரும்பாதவர்களுக்கு மதம் கடந்த பெரியோர்கள் காட்டும் நெறிகளை அவர்கள் தங்களது சனாதன தர்மமாக ஏற்று அதன்படி வாழ்கிறார்கள். சிலருக்கு தங்களுடைய தாய் மற்றும் தந்தையர் காட்டிய வழி அதன்படி வாழ்வை நடத்துகிறார்கள். அது அவர்களது சனாதனம். எனவே அறநெறியோடு உண்மையான வாழ்வு வாழ்வதே சனாதன தர்மம் என்பது புலப்படும். நன்றி. என் கணக்கை விரும்புங்கள், தொடருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.